முகாம்கள் முரகட்டாஞ்சனி, குறுக்கமடம், மாயாங்கனி, பாலிடிவெட்டு இந்த 4 முகாம்களையும் தனக்கு ஒரு மாத காலம் தருமாறு கேட்டிருந்தார். அதுக்கு அமைவாக ஒன்றை செய்து தந்திருக்கிறார். இன்று வேடிக்கையான விஷயம், பலர் தாங்கள் தான் ராணுவ முகாம்களை அகற்றுறோம் என்றெல்லாம் பெருமை கூறாலும் பிரச்சனை இல்லை, வேலை நடந்தால் சரி. அந்த வகையில் இந்த ஏசியன் விளையாட்டு கழகம் நடத்தின ஒரு வாலிபால் டூர்னமெண்ட் 2020 வந்தனால் அந்த நேரத்தில் நாங்கள் வரையை தந்த பொழுது எங்களிடம் அதுக்கு முதலும் தான் குறுக்கமடத்திலே மிக முக்கியமாக ஒரு 2 இல்லாட்டி 3 கோரிக்கைகள் முன்வைத்திருந்தார்கள். ஒரு கோரிக்கை, இந்த குறுக்கமடம் கிராமத்திலே ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத ஒரு குறைபாடை சொல்லியிருந்தார்கள். அத்தோடு இந்த ராணுவ முகாமோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எனக்கு இன்னொரு மயானத்துக்கு போற பாதையோ இன்னொரு 3 பிரதானமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் எங்களுடைய முதலாவது பாராளுமன்ற காலப்பகுதியிலே அதுல ஒரு கோரிக்கையை எங்களால் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன் மிக விரைவாக 2வது ஒரு கோரிக்கை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். இந்த ராணுவ முகாம் சம்பந்தமாக ஜனாதிபதியுடன் 3 தடவைகளிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். உண்மையிலே ராணுவத்துடன் எங்களுக்கு கோபம் இல்லை, அவங்களை அகற்ற வேண்டுமென்றது அவங்களோட பிரச்சனை என்றதையும் தாண்டி எங்களுடைய பிரதேசத்திலே இந்த குறுக்கமடத்தில் இருக்கிற எங்களுடைய மைதானத்தை இன்னும் விஸ்தரிக்க வேண்டும், என்னுடைய பாடசாலையை மீண்டும் எடுக்க வேண்டும், என்னுடைய சிறுவர் பூங்கா மீண்டும் எடுக்க வேண்டும் என்றது போன்ற காரணங்களுக்காகத்தான் ராணுவ முகாமை அகற்ற சொல்றமே தவிர அவங்களோட எங்களுக்கு கோபம் பண்றதுக்காக இல்லை. அந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியாக கடந்த பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்திலே மிக விரைவாக அதை செய்த 4 முகாம்கள் முரகட்டாஞ்சனி, குறுக்கமடம், மாயாங்கனி, பாலிடிவெட்டு இந்த 4 முகாம்களையும் தனக்கு ஒரு மாத காலம் தருமாறு கேட்டிருந்தார். அதுக்கு அமைவாக ஒன்றை செய்து தந்திருக்கிறார். இன்று வேடிக்கையான விஷயம், பலர் தாங்கள் தான் ராணுவ முகாம்களை அகற்றுறோம் என்றெல்லாம் பெருமை கூறாலும் பிரச்சனை இல்லை, வேலை நடந்தால் சரி. அந்த வகையிலே கூடுதலான நேரம் நான் பேச விருப்பப்படவில்லை என்றால் இந்த மேட்ச் நடந்து கொண்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு மேட்ச், இடையாறு நாங்கள் அதை நிறுத்தக்கூடாது. அந்த வகையில் நான் கூடிய நேரம் பேச விருப்பப்படவில்லை. ஒரே ஒரு விடயத்தை இன்னொரு விடயத்தை சொல்ல நான் இந்த அறிவிப்பாளருக்கும் ஒரு கௌரவிப்பு கொண்டு கொடுக்க வேண்டும், ஒரு கமெண்டேட்டருக்கும் என்று சொன்னால் ஆங்கிலம், சிங்களம், தமிழ் 3லையும் கலந்து ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளராக இந்த போட்டியை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் போல அவருடைய அந்த திறமையை பார்க்கும் பொழுது அந்த வகையில் அவருக்கும் இந்த கழகம் ஒரு கௌரவிப்பை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த இறுதி போட்டியிலே 2 கழகங்களும் ஒரு கடுமையான ஒரு காம்படிஷனுக்கு மத்தியிலே அதிலே சிறந்த கழகம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.